Hi everyone. நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா முக்கியமா இந்த வீடியோல ஷார்ட் ட்ரிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம ஏற்கனவே என்னன்னா 3 to 4 ஷார்ட் ட்ரிக்ஸ் போட்டுருப்போம். இப்போ என்னன்னா அடுத்த ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படினு. ரொம்ப சிம்பிள். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஈஸியா போடலாம். அப்புறம் என்னன்னா 1 + i ஹோல் பவர் ஃபார்மட்ல இருந்து எப்படி போடலாம் அப்படினு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் 1 + i ஹோல் பவர் n. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படினா एक्चुअली எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா that is equal to -4 power q within bracket 1 plus i whole power r. சப்போஸ் இங்க மைனஸ் இருந்தா இங்க மைனஸ் போடுவோம். இதான் ஷார்ட் ட்ரிக்ஸ். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு நல்லா பாத்துக்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 1 plus i whole power 6 இருக்குன்னு வெச்சுங்களேன். is equal to இதுல n q r அப்படினா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த n ஓட வேல்யூ என்னன்னா 6. 6 நம்ம என்ன பண்ணனும் அப்படினா 4 ஆல எல்லா ப்ராப்ளத்துக்குமே n வந்து 4 ஆல டிவைட் பண்ணி ஜெனரல் ரூல். சோ டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன வரும்னா கோஷன்ட் என்னன்னா 4 1s are 4. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2 கிடைக்கும். ஓகே. சோ அப்ப இத ஜஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்க வேல்யூ நம்ம டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். சோ தட் இஸ் equal to -4 power q ஓட வேல்யூ என்ன அப்படினா 1. ஓகே. சோ -4 power 1. பிராக்கெட்ல இங்க பாருங்க 1 plus i இங்க எனக்கு 1 plus i தான் இருக்கு. சோ 1 plus i தான். பவர்ல நமக்கு என்ன அப்படினா இந்த வேல்யூ ரிமைண்டர் r தானே. r ஓட வேல்யூ என்ன 2. சோ பவர் நமக்கு என்ன 2 கிடைக்கும். சோ தட் இஸ் equal to -4 into 1 plus i whole square வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2i. சோ ஆன்சர் இஸ் equal to -8i. அதாவது 1 plus i whole power 6 னா நமக்கு a plus b whole power 6 ஃபார்முலாஸ்லாம் தெரியாது. நம்ம ஷார்ட்டா என்ன இந்த ஃபார்மட்ல போட்டுடலாம். இது உங்களுக்கு ஒருவேளை பெரிய ஸ்டெப் மாதிரி தெரியும். சப்போஸ் இப்போ 1 plus i whole power 1 or 2 னு இருக்கு. சோ அத நம்ம என்ன இந்த மாடல்ல போட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 1 plus i whole power 6 எப்படி எழுதலாம். 1 plus i whole power 2 into 1 plus i whole power 2 into 1 plus i whole power 2. சோ அப்ப 1 plus i whole power 2 ன வேல்யூ என்ன வரும் 2i into 2i into 2i. so 2 2s are 4 4 2s are 8. so 8 இருக்கு. i into i square வேல்யூ -1 -1 i -i. தான் சிம்பிளான ட்ரிக் இதுதான். இப்போ நான் அதாவது இந்த ஃபார்மட்ல 1 ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1 plus 1 minus எடுத்து 1 minus i whole power 8 plus 1 plus i whole power 10 இப்படி இருக்குன்னு வெச்சீங்களேன். என்ன யூஸ் பண்ணனும் நம்ம மைனஸா இருந்தாலும் சரி பிளஸ்ஸா இருந்தாலும் சரி அங்க இங்க தான் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்க நமக்கு என்னன்னா -4 பவர் 8 எக்ஸாக்ட்டா என்ன பண்ண முடியும்னா 2 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ பவர்ல என்னன்னா கியூப்ங்கறதால 2 வந்திருக்கும். பிராக்கெட்ல 1 minus i ரிமைண்டர் என்னன்னா 0 ஆயிடும். சோ 0 ஜஸ்ட் இங்க வந்து -4 பவர் 2 மட்டும் இருக்கும். பிளஸ் 1 plus i whole power 10. 1 plus i whole power 10 அப்படினா என்ன அப்படினா நம்ம அதே ஃபார்முலால 10 ஐ 4 ஆல டிவைட் பண்ணுவோம். சோ அப்ப கோஷன்ட் வேல்யூ என்ன 2. ரிமைண்டர் வேல்யூ நமக்கு என்ன that is also 2. அப்ப இந்த இடத்துல -4 power 2 1 plus i ரிமைண்டர் வேல்யூ 2. so is equal to -4 power 2 வேல்யூ is 16 plus இங்க நமக்கு -4 power 2 வேல்யூ என்ன இங்க நமக்கு 16 கிடைக்கும். பட் பிராக்கெட்ல 1 plus i whole square 1 plus i whole square வேல்யூ என்ன அப்படினா 2i. so commonly we can take 16 outside. so 1 plus 2i. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி ஷார்ட்டா இந்த ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிக் இதான். செகண்ட் நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படினா எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். இல்ல பாருங்கனே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ 11th ஸ்டாண்டர்ட்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்ல சப்ளிமெண்டரி பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 -24i 8 + 12i இந்த நிறைய क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. நம்ம எப்படி இத சால்வ் பண்ணனும் அப்படினா அது ரொம்ப ஒரு லெங்தி process. நம்ம எப்படி இத ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன நான் கொஞ்சம் क्वेश्चंस எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு ப்ராப்ளம் பாருங்க. 5 + 12i -8 -6i. எப்படி நம்ம ஈஸியா एक्चुअली இது எப்படி ஸ்கொயர் சால்வ் பண்ணனும் கண்டுபிடிக்கணும் அப்படினா இங்க பாருங்களேன். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 12i. நான் ஒன்னு மட்டும் ஃபுல்லா எலாபரேட் பண்ணி காமிக்கிறேன். பட் அடுத்த क्वेश्चन ரொம்ப ஷார்ட்டா within 5 to 10 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். அத மட்டும் பாருங்க. இங்க பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்கொயர் ரூட் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா a + id ஃபார்மட்ல எடுத்துக்கிறேன். So squaring on both sides. So if you square root will be cancelled. Left side we will have 5 + 12i. Right side a plus ib whole square.
So we have constant, we have complex number. Therefore, a square plus b square means we have I square value minus. So minus b square, then plus I 2ab. So a plus b whole square formula expand பண்ணிருக்கேன். So just now I am going to equate real part and real part, imaginary part and real part. If I equate real part, 5 is the real part. This is 12 is the imaginary part. Here real part is a square minus b square. So a square minus b square equal to 5. Then imaginary part 2ab is equal to this value 2. So from this ab is equal to 12 divided by 2, the value is 6. Okay, next this one you write in the 10th standard quadrant factorization method. Okay, in the same model but we will have slight different. So first one is ab is equal to 6. Now I am going to write factors of 6. 1 6 are 6, 2 3s are 6. Okay, this condition is okay. So 1 into 6 6, 2 into 3 6 only. Now we have two factors. Among the two factors we have to select the which one is the best and suitable factor. Very simple. இங்க பாருங்க a square minus b square equal to 5 இருக்குல்ல. நம்ம இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இத வந்து a ன்னு எடுத்துக்கலாம். அது ஏனா வேல்யூ பாசிட்டிவா இருக்குல்ல. சோ கிரேட்டர் ஒன்னு a ன்னு எடுத்துக்கலாம். 6 ஸ்கொயர் வேல்யூ 36. 36 minus 1 is equal to 35. நமக்கு என்ன வரணும்னா 5 கிடைக்கணும். So this is not the factor. இதை எடுத்து பாருங்க 3 ஸ்கொயர்னா என்ன நமக்கு 9 minus 4 is equal to 5 கிடைச்சிருக்கு பாருங்க. So this is the factor. அப்ப இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படினா இங்க பாருங்க square root of 5 plus 12i is equal to first plus or minus போட்டுக்கணும். இங்க நமக்கு என்ன இருக்கு 3 இருக்கா. So 3 இங்க plus 2 தானே. So plus 2i. This is the square root of 5 plus 12i. So 5 plus 12i என்னன்னா square root value என்னன்னா plus or minus 3 plus 2i. First நமக்கு என்ன 3 plus 2i வந்திருக்கும். அப்புறம் 3 minus 3 minus 2i வந்திருக்கு. இது ஜெனரல் ப்ரொசீஜர். இப்போ அந்த क्वेश्चन பாருங்க. எப்படி ஷார்ட்டா சொல்றேன். ஃபுல்லா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். So second square root of minus 8 minus 6i. நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றத விட டைரக்டா எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளது நமக்கு என்ன அப்படினா a square minus b square. இங்க பாருங்க 5 தான a square minus b square. அப்ப இங்க என்னன்னா a square minus b square is equal to minus 8. இங்க வந்து நமக்கு என்னன்னா 2ab. சோ ab வேணா நம்ம 2 ஆல டிவைட் பண்ணோம். சோ ab is equal to 6. சோ இத நம்ம 2 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்னா -3. சோ whereas ab வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா -3. that's all. So next thing 6 க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்ச மாதிரி -3 க்கு ஃபேக்டர். So -3 the factor is 1 3s are 3. இங்க பாருங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க -8 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்னன்னா actually இங்க பாருங்க இங்க வந்து இது a வா இருக்கு இது b ஆ இருக்கும். அதாவது இங்க -1 கொடுத்துக்கலாம். நம்ம இங்க 3 கொடுத்து பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணா -1 into 3 -3 தான் கிடைக்கும். ஓகே, அடுத்த இதுல பாருங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ண படிக்கிறது -8 இருக்குதால. சோ அப்ப இத வந்து நம்ம a is equal to -1 b is equal to 3 எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பண்ணி பாருங்க 3 ஸ்கொயர் -1 is equal to 9 minus 1 value 8. பட் இங்க நமக்கு என்ன இருக்குன்னா -8 இருக்கா. சோ -8 நம்ம என்ன பண்ணோம் அப்படினா 1 minus 9. சரி, இங்கே நம்ம a square minus b square போட்டுக்கலாம். ஓகே, 1 square minus 3 square is equal to value 1 minus 9 is equal to -8 கிடைச்சிருக்கு பாருங்க. ஓகே, அதாவது சப்போஸ் இங்க மைனஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஏதாவது நம்ம நம்பர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ இங்க பாருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா square root of -8 minus 6i is equal to plus or minus a ஓட வேல்யூ இங்க நமக்கு என்ன அப்படினா -1 plus 3i. சோ அப்ப இதுக்கான ஸ்கொயர் ரூட் வந்து -1 plus 3i or minus into -1 plus 1 minus 1 minus 3i கிடைக்கலாம். ஓகே, இன்னொரு क्वेश्चन நான் மாடல சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இதுல பாருங்க இந்த क्वेश्चन -15 minus 8i. So first என்ன பண்ணிக்கலாம் a square minus b square is equal to -15. Next ab is equal to இந்த term 2 ஆல டிவைட் பண்ணா -4 கிடைக்கும். So 4 கான ஃபேக்டர்ஸ் 1 4s are 4 but -4 இருக்குதல 1 into -4 போட்டுக்கலாம். இங்க நமக்கு -15 வந்திருக்கு. அதனால கிரேட்டர் நம்பருக்கு ஜஸ்ட் மைனஸ் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க பாருங்க நமக்கு இங்க -15 இருக்கு. So 1 16 னால நமக்கு -15 வரும். So அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படினா 1 square minus a ஓட வேல்யூ 1 square minus -4 square that is equal to 1 minus 16 equal to -15 கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன பண்ணிக்கலாம்னா இங்க மைனஸ் போடணுமா இங்க மைனஸ் போடணுமா நம்ம இதுல எங்க மைனஸ் போடலாம் ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும்.
1 minus 4 கூட போட்டுக்கலாம் இல்ல minus 1 4 கூட போட்டுக்கலாம். நமக்கு கண்டிப்பா என்ன ஆனாலும் பண்ணணும் அப்படினா a மட்டும் கரெக்ட்டா செலக்ட் பண்ணனும். நமக்கு மைனஸ் இருக்கிறதால whereas the value of a is equal to 1, b value minus 4. That's all. Okay. So 1 square minus 4 square value நமக்கு என்னன்னா 1 minus 16 value minus b கிடைக்கும். So answer square root of minus 15 minus 8i is equal to plus or minus 1 minus 4i. This is the answer. Suppose இதல பாருங்க இதல நாம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும் ஃபுல்லா is equal to 1 minus 4i or minus 1 plus 4i இது வந்திருக்கா இங்க நான் 1 minus 4 போடாம இங்க minus 1 4 எடுத்துங்க பட் இங்கேயும் நமக்கு என்னன்னா a ஓட வேல்யூ -1 தான் ஏனா இது ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும் ஆனா மல்டிப்ளை பண்ணா -4 கிடைக்கும்ல சோ a ஓட வேல்யூ -1 b ஓட வேல்யூ 4 னு எடுத்துட்டேன் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் a ஓட வேல்யூ என்னன்னா -1 plus 4a செக் பண்ணி பாருங்க பிளஸ்னா -1 plus 4a இதே டைம் எடுத்து பாருங்க -1 plus 4a அடுத்து மைனஸ்னா மைனஸ் இன்டு மைனஸ் +1 4a இங்க பாருங்க அதே 1 4a தான் அதனால நம்ம இந்த சைன் மாத்தி போறது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது பட் நம்ம a2 b2 கரெக்ட்டா அங்க மைனஸ் வர மாதிரி இத ஸ்கொயர் பண்ணி எதை a எடுக்கணும் மட்டும் நம்ம கரெக்ட்டா பார்க்கணும் ஓகே இதே ப்ராப்ளம் தான் என்னன்னா இன்னொரு மெத்தட்ல ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் என்ன அப்படினா பாருங்க square root of a plus ib is equal to plus or minus என்ன ரெண்டு ஸ்கொயர் வரணும் அதனால plus or minus என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பாருங்க root of square root of a square plus b square plus a by 2 plus I square root of a square plus b square minus a by 2 அதாவது இந்த b வேல்யூ greater than 0 னா இங்க வந்து நமக்கு பிளஸ் வந்திருக்கும் b ஓட வேல்யூ greater than 0 னா இங்க நமக்கு பிளஸ் வந்திருக்கும் சப்போஸ் b ஓட வேல்யூ less than 0 நமக்கு இங்க என்ன வரும்னா மைனஸ் வந்திருக்கும் சேம் ஃபார்முலா தான் இது மாதிரி நம்ம ஈஸியா போடலாம் இத பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ 5 + 12 எடுக்கறோம் 5 + 12i is equal to plus or minus square root of a square plus b square minus a so a square value 25 plus 12 square value 144 plus a means 5 by 2 plus I square root of 25 plus 144 minus 5 by 2 okay. So that is equal to plus or minus என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க இந்த வேல்யூ நம்ம 144 plus 25 value 169 root 169 value 13 plus 5 value 18 by 2 value root 9 ஓட வேல்யூ என்னன்னா 3 plus இங்க நமக்கு என்ன அதே மாதிரி 13 minus 5 value 8 by 2 value 4 so root 4 ஓட வேல்யூ என்னன்னா 2 இங்க பாருங்க அதே 2i வந்திருக்கும் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 3 plus 2i or minus 3 minus 2i இந்த மாடல் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணி போடலாம் அடுத்த क्वेश्चन இந்த 5 plus 12 minus 8 பாருங்க minus 8 minus 6i இது நீங்க செக் பண்ணி பாருங்க plus or minus root of a square plus b square value a square value 64 so 100 minus 8 value okay பாருங்க 100 plus னா நமக்கு minus 8 தான் வந்திருக்கும் by denominator நமக்கு என்னன்னா 2 வந்திருக்கும் plus அடுத்து மைனஸ் என்ன மைனஸ் கிட்டத்தட்ட மைனஸ் போடுவோம் ஓகே சோ மைனஸ் வெளிய எடுத்துடலாம் அப்ப இங்க நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படினா I லாஸ்ட் I ஓகே I square root of 100 minus நமக்கு plus வந்திருக்கும் plus 8 by 2 சோ இந்த ப்ராப்ளம் ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க square root of 100 10 minus 8 value plus or minus square root of 100 value 10 minus 8 value 2 by 2 value root 1 அப்ப bracket நமக்கு 1 கிடைச்சிருக்கும் minus இங்க நமக்கு என்னன்னா 100 10 plus 8 value என்னன்னா 18 by 2 value root 9 ஓட value 3 so minus 3i அதே ஆன்சர் வரும் so first என்ன 1 minus 3i or minus 1 plus 3i கிடைக்கும் இதே மாடல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த क्वेश्चंस இது நீங்க இப்போ நம்ம பார்த்த ரெண்டு மெத்தட்லயுமே நீங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கும் within 5 to 10 seconds குள்ள நம்ம ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் we will meet in the next video